வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரியின் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வு அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராமில் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன அடைஞ்சு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே மார்க்கெட் போகும்போது மார்க்கெட் புல்லிஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். ஆனால் இந்த ட்ரெண்ட் லைனை தொட்டால் மார்க்கெட் இறங்கிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பார்த்து ஓப்பன்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை மதிக்கவே இல்லை. மார்க்கெட் வெரி புல்லிஸாக இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் ஒரு ஸ்பின்னிங் டாப், அதுக்கப்புறம் இந்த ஸ்பின்னிங் டாப் பிரேக் பண்ணிச்சு. மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்த 21,750 ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டிருந்தோம். அதில் போய் கரெக்டாக மார்க்கெட் அந்த இடத்துல போய் நின்றுச்சு. நம்ம இந்த ஜோனுக்குள்ளே இருந்தால் மட்டும் சைடு வேஸ்ன்னு கொடுத்துருந்தோம். ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணால் கீழேன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஈஸியாக அந்த இடத்துல பிரேக் பண்ணிடுச்சு. சரி ஓகே, பேங்க் நிஃப்டி என்ன மாதிரின்னு பார்ப்போம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை சொல்லியிருந்தோம்னா, நம்ம டேயோட ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட் புல்லிஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை அந்த டே பிரேக் பண்ணால் மார்க்கெட் இந்த மிடில் ஓப்பன் ஆனால் சைடு வேஸாக இருக்கும், இல்லைனா லோ பிரேக் பண்ணால் டவுன் சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா ஓப்பனே பார்த்தீங்கன்னா நம்மளோட டேயோட ஹையில் தான் ஓப்பன் ஆனிச்சு. நம்ம எதிர்பார்த்தப்போல மார்க்கெட் புல்லிஸ்லாம் இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு மேலே 10 மணிக்கு மேலே ஃபுல் சைடு வேஸாக மாறிடுச்சு. இதனால தான் நிஃப்டியாலையும் அது தாண்டி போக முடியல. அதுக்கு காரணம் நிஃப்டி இன்றைக்கி போனதுக்கு காரணம் ரிலையன்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஓகே, நாளைக்கு என்ன மாரி நிஃப்டின்னு பார்ப்போம். இப்போ நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன், எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ டே கேண்டில்லேருந்து பார்ப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே கேண்டில் நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில். இந்த பேரிஸ் கேண்டிலுக்கு மேலே கொண்டு க்ளோசிங் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பேரிஸ் நடந்துச்சு. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜனவரி 23 பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேரிஸ் நடந்துச்சு. இதுக்கு ஒரு மார்க்கெட் பெருசாக கீழே விழுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் வந்து இந்த இடத்த விற்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். அன்றைக்கி டேயில் பார்த்தீங்கன்னா தெரியும். சரி ஓகே, அடுத்த மூமெண்ட்ஸ் அப்படின்னு பார்ப்போம். என்னோட டேயோட ஹைன்னு பார்த்தோம்னா இது ப்ளூ கலரில் போட்டுறேன், 21,763. லோன்னு பார்த்தோம்னா 21,429. ஓகே, இது 15 மினிட்ஸ் வச்சு என்ன மாதிரி மூமெண்ட்ஸ்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் டே கேண்டில் சில சப்போர்ட் வரைஞ்சிருவோம். பார்த்தீங்கன்னா 21,540 வந்து இமிடியேட் சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்த சப்போர்ட் பார்த்தோம் 21,285. ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தவரை என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறது வாய்ப்பாக இருக்கும். நாளைக்கு கேப் அப் இருக்கிறது வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரி ஓகே, 15 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம். இது 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கும். அதாவது 21,673 ஒரு இமீடியட் சப்போர்ட்டாக வாய்ப்பு இருக்கும். அதுக்கு அடுத்த சப்போர்ட்னு பார்த்தோம்னா இந்த இடம், இந்த விக்கோட லோ பார்த்திங்கன்னா 21,587. இந்த இடங்களில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த இடத்துல வரது வாய்ப்பு இல்லை. நாளை பார்த்தாலும் கேப் அப் தான் இருக்க வாய்ப்பாக இருக்கும். அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இந்த விக்கு, இது வந்து நம்ம ரெட் கலரை எப்பயும் போடும், ரெட் கலரில் போட்டுறேன். அது பார்த்திங்கன்னா 21,850. அடுத்த லெவல்ஸ்னு பார்த்தோம்னா 21,928 அப்படிங்கிற அடுத்த லெவல்ஸாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 22,050 அப்படிங்கிறது அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பு. ஆனால் நாளைய பொறுத்தவரை என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கேப் அப் இருக்க வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் வந்து வெரி புல்லிஷாக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒருவேளை மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த 21,673 இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒன்று இந்த 21,540 சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த விக்கு இருக்குது பாருங்கள், சாரி இது நம்ம கிரீன் கலர் தான் போடும், கிரீனாக போட்டுற சப்போர்ட்டை. அந்த 21,480 அப்படிங்கிற இடத்துலேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மேலே போய் போகிறது வாய்ப்பு இருக்கும். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கு கேப் அப்பு விற்று மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போகிறதுன வாய்ப்பு அதிகமாக இருக்கும். பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணேன், ஏன்னா பேங்க் நிஃப்டி அந்தளவுக்கு இன்றைக்கி பர்ஃபார்ம் பண்ணல. அதனால தான் கொஞ்சம் குழப்பமாக இருக்க ஒழிஞ்சு மற்றபடி மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கு அப்சைட் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன், இல்லை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு. இப்போ டே கேண்டில் வச்சு பார்ப்போம் என்ன மாதிரி மூமெண்ட்ஸ்னு. இப்போ டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பொறுத்தளவுக்கு இந்த ஹேங்கிங் மேன், அதாவது 20ஆம் தேதி இந்த ஹேங்கிங் மேனுக்கு மேலே முடிச்சிருந்தா மார்க்கெட் நல்லா தான். இன்றைக்கி டேயோட ஹையை பிரேக் பண்ணி இன்றைக்கி போனால் டே ஹை இருக்குல்ல 45,660, இதுக்கு மேலே க்ளோசிங் தான் நல்லா இருந்திருக்கும். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அது க்ளோஸ் பண்ணல. அப்படி பார்த்தா நாளையோட மூமெண்ட்ஸ் என்ன மாதிரி வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இதோட ட்ரெண்ட் லைன் வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு இந்த ட்ரெண்ட் லைனில் தான் மார்க்கெட்டை முடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட. ஆனால் பிரேக் பண்ணி முடிக்கல. ஒருவேளை நாளைக்கு இந்த ட்ரெண்ட் லைனுக்கு அந்தாண்ட மார்க்கெட் கேப் அப்பில் இருந்துச்சுங்க பட்சத்தில் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். அதை நம்ம 15 மினிட்ஸ் வச்சு என்ன மாதிரி மூமெண்ட்ஸ்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கீழே நம்ம சப்போர்ட்லாம் வரைஞ்சிருவோம். இந்த டேயை வச்சு சப்போர்ட்னு பார்த்தோம்னா 44,229 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு.
ஸோ ஓகே 15 மினிட்ஸில் என்ன மாதிரி சப்போர்ட்னு பார்ப்போம். இப்போ 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். 15 மினிட்ஸ் படி பார்த்தீங்கன்னா இன்னையோட டேயோட லோ, இந்த லோ பிரேக் பண்ணால மார்க்கெட்டை பொறுத்தவரை இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட்னு சொல்கிறோம்னா 44,229 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரது வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்து பிரேக் பண்ண அந்த டே பிரேக் பண்ணால் மார்க்கெட் கீழ் நோக்கி வரது வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நிஃப்டி கேப் அப் இருக்கனால நாளைக்கு இதோ ஒரு கேப் அப் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. இந்த இடத்துல அதாவது 45,660 பிரேக் பண்ணி மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 46,053ங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஹை, அதாவது 46,580 இருக்கும். இதையும் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் இந்த விக்கு இருக்குது பாருங்கள், இது வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். இந்த லோ விக் இந்த விக்கை போட்டுப்போம். ஏன்னா அதுதான் சப்போர்ட். இந்த இடத்துல வந்து நல்ல ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்த எடுத்துக்கலாம். 47,711 இருக்க வாய்ப்பு இருக்கும். இப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரை என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா மார்க்கெட் கேப் அப் இருக்கும். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து 46,053 இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 46,580 இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 47,115 இருக்க வாய்ப்பு. மார்க்கெட்டை பொறுத்தவரை என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த டே ஹையை பிரேக் பண்ணாலே மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு. இது நிஃப்டி சார்ட் வச்சுக்கோங்க. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா நிஃப்டியும் வந்து இந்த டே ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.